ஹாய் ஹலோ வெல்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் கேட்கப்பட்ட குரூப் 4 கேள்வியிலிருந்து ஒரு கணக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள். இது சதவீத கணக்கில் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போது இதுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். இதுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? 5 டஜன் முட்டை கேட்டிருக்காங்க. அப்ப 5 டஜன் முட்டை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வாங்கிய முட்டைகள், யார் வாங்கிய முட்டைகள் அப்படின்னா, கயல் வாங்கிய முட்டைகள் எவ்வளோ? 5 டஜன். இப்போ ஒரு டஜன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில் 12. இப்போ நம்ம 5 டஜன் வாங்கியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்கும்? 5 × 12. இப்போ எவ்வளோ? 60 முட்டைகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அதில் நல்ல முட்டைகள் எவ்வளோன்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல முட்டைகள் எவ்வளோ அப்படின்னா, நல்ல முட்டைகள் = 45. இப்போ மீதி உள்ள முட்டைகளுடைய சதவீதத்தை கேட்குறாங்க. இப்போ மீதி உள்ள கெட்டுப்போன முட்டை, நல்ல முட்டை 45னா இப்போ கெட்டுப்போன முட்டை எவ்வளோ இருக்கும்? மொத்த முட்டைகள் 60. அப்போ 60ல் 45 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிச்சிக்கணும். 60ல் 45 கழிச்சிக்கிட்டா மீதி 15 இருக்குது. இந்த 15 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட முட்டைகள். அப்போ கெட்ட முட்டைகள் எவ்வளோ அப்படின்னா, கெட்ட முட்டைகள் = 15. இதை அப்படியே குறிப்பிட சொல்ல சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ சதவீதத்தில் நம்ம எழுதணும் அப்படின்னா 15/100 15/60 × 100. நம்ம இதை அப்படியே அடித்தோம்னா நமக்கு சதவீதத்தில் கிடச்சிடும். இந்த 60ல் ஒரு 0 இருக்குது, இந்த 0 அடிச்சிருங்க. இந்த 6 அடித்தோம்னா 2 6, இது 5 5, சாரி 2 3 6, 5 5, இந்த 2 அடிங்க, 2 10. இப்போ இதை மேலே உள்ள ரெண்டுத்தையும் பெருக்குனா 5 5 25%. இதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். தேங்க்யூ.